கொடுத்துட்டு, ஐயா நல்லா இருக்கீங்களா? அவர் கேட்கிறார், ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயோ ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க? இல்ல நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். எனக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணணும். எப்படியாவது இந்த மதுவை ஒழிச்சுடுங்க ஐயா. ஐயா கிட்ட சொல்லுங்க ஐயா. எப்படி? மருத்துவமனையில அவருக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு போனை வாங்கி அவங்க பொண்ணுகிட்ட இருந்து போனை வாங்கி ஐயா கிட்ட சொல்லுங்க எப்படியாவது மதுவை ஒழிச்சிடுங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இன்னைக்கு இவங்க எல்லாம் ஐயாவை எப்படி நடத்தணும் ஐயாவை. சமீபத்துல தொலைக்காட்சியில் நீங்க பாப்பீங்க, ஒருத்தர் வருவார, போதை உங்களுக்கு கீழ்கேடு, அதையெல்லாம் நீங்கள் ஒழிக்கணும் தவிர்க்கணும், இதெல்லாம் ஒருத்தர் தொலைக்காட்சியில பேசியிருக்கு பாத்தீங்களா? அது பாக்குறப்பெல்லாம் எனக்கு கொதிக்கும். என்னடா பேசுறாரு இவரு? ஒரு கையெழுத்து போட்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம். ஒரே கையெழுத்து போட்டா முடிச்சுடலாம் எல்லாத்தையும். அதை விட்டுட்டாரு. போதை உங்களுக்கு கேடு இதெல்லாம் பேசுறதுல எங்க எல்லாம் நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது எழுக தமிழ்நாடு. எழுந்த வரலாம் தெரியல. அப்பப்போ எழுதுவோம், அப்படியே மட்டும் தூங்கிட்டு இருக்கிறோம். எலெக்ஷன் வந்ததுன்னா 200-300 கொடுத்தா சந்தோஷமா ஆயிடும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. அடுத்தது நதிநீர் பிரச்சனைக்கு நான் விரும்பும் தீர்வு. என்ஜினியரால கூட அந்த தீர்வுலாம் கொண்டு வர முடியாது, எங்கள் ஐயாவால கொண்டு வர முடியும். ஏன்னா எல்லா இடத்துலயும் பார்த்திருக்காரு, எங்கேயே போயிருக்காரு, எல்லாம் எவ்வளவு தீர்வுகள் எங்ககிட்ட இருக்கு. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்களுக்கு ஆதங்கம், ஆசை இல்ல, ஆதங்கம். அதிகாரம் மட்டும் இருந்ததுன்னா போதும். அதுவும் அதிகாரம்னா என்ன, 6 மாதம் அதிகாரம் இருந்ததுன்னா போதும், எவ்வளவு நடைமுறைப்படுத்தலாம். நம்முடைய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் சொன்னது போன்று கோதாவரி காவிரி மட்டுமில்லை, இங்க இருக்கின்ற நதிநீர் எப்படி செய்யணும். ஒவ்வொரு நதியை பத்தி எங்களுக்கெல்லாம் நாங்க பிஹெச்டி படிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டுல எத்தனை நதிகள், எத்தனை ஆறுகள், எத்தனை குட்டைகள், ஓடைகள், எப்படி இணைக்கணும், எங்கிருந்து மழை எவ்வளவு வருது, எல்லாமே நாங்க பிஹெச்டி படிச்சிருக்கோம். எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும். ஏன்னா நேரடியா நாங்க பார்த்திருக்கிறோம். அடுத்தது சமூக நீதியும் தமிழும் என் உயிர் மூச்சு. இதுதான் ஐயாவுடைய அடித்தளம். சமூக நீதி. இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்ற வார்த்தைக்கு மறு அர்த்தம் மறுத்தார் ஐயா. அல்ல யாரும் மறுக்க முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா அதுதான் ஐயாவுடைய உள் கொள்கை, அடித்தள கொள்கை. சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் எவ்ரிபடி. ஒரு சமுதாயத்தை மட்டுமல்ல, எல்லா சமுதாயத்திற்கும். இந்த நூலை படிச்சாலே இப்போ தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இதை நான் சொல்றேன், இந்த நூல்ல வெறும் 10 விழுக்காடு தான் இருக்கு. அடுத்தது கேட்டது நீதி, கிடைத்தது சிறை. ஐயாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, அது சொல்வாரா தெரியல. எல்லாம் எதுவும் பார்த்துட்டு எனக்கு போராட்டம் 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 எவ்வளவோ சம்பவங்கள். நான் 87ல ஒரு வாரம் சாலை மறியல். அப்போ ஐயாவை கைது பண்றாங்க. நான் அப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்கேன், செகண்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். சென்னை மருத்துவக் கல்லூரி எங்க இருக்குன்னா ஜெயில் பக்கத்துல இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். MMC இந்த பக்கம் இருக்கு, அப்புறம் ஒரு ரோடு வருது, அப்புறம் சாலை வரும், அந்த பக்கம் சென்ட்ரல் ஜெயில். அங்க காலேஜ் முடிச்சுட்டு 4 மணிக்கு காலேஜ் முடிச்சுட்டு நான் நேரம் நடந்து போவேன். அங்க போய் அப்புறம் டோக்கன் கொடுப்போம் வெளியில, அப்புறம் அவங்க உட்காந்துட்டு இருக்கணும் வெளியில, அங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கொடுப்பாங்க. எனக்கு கதெல்லாம் கலங்கும் பார்த்த உடனே. ஆனா ஐயா வந்து சிரிச்சுட்டு தான் வருவார். நான் நல்லா இருக்கிறேன். எங்களுக்கு தான் அவ்வளோ அழுகையா வரும். அது மட்டும் இல்ல, எங்க காலேஜ்ல உங்க அப்பா ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு, ஜெயில இருக்கிறாரு அப்படிலாம் சக மாணவர்கள் எல்லாம் பேசுறப்பெல்லாம் மனசெல்லாம் அவ்வளோ வலிக்கும். எவ்வளவு அவமானம் பட்டிருக்கிறார் ஐயா, எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வருத்தங்கள். அவர் எதுவும் வெளியில சொல்ல மாட்டார். நாங்க கூட இருந்து இங்க இருக்கிறதா எங்களுக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கு தெரியும். அதெல்லாம் என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க, மரவெட்டி, குடிசை கொடுத்தி, இப்படி அப்படின்னு என்னென்னமோ சொல்றப்போ எவ்வளவு வலிக்கும் மனசெல்லாம்.
இவ்வளவு செஞ்சிருக்கிறாரே ஒரு மனுஷன், யாராவது செய்ய முடியுமா? இனி யாராவது செய்ய முடியுமா? இல்லையா? 100 வினாக்கள் 100 விடைகள் ஒரு புத்தகம். தமிழகத்தின் உயிர் நாடி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். தத்தளிக்கும் கல்வி, நம்முடைய வேந்தர் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார். தத்தளிக்கும் கல்வி எப்படி இருக்கணும்? ஐயாவுடைய நோக்கம் கல்வினா சுகமான கல்வி. சுகமான கல்வினா நல்ல சந்தோஷமா குழந்தைய போய் பள்ளிக்கூடம் போகணும். கட்டணமில்லா கல்வி, சுமையில்லா கல்வி. மூட்டை தூக்கிட்டு போக கூடாது, அந்த புத்தகத்தை மூட்டை தூக்கிட்டு போக கூடாது. இப்படியெல்லாம் இலவச கல்வி, இப்படியெல்லாம் ஒரு கல்வி கொடுக்கணும்னு எப்போ இது சொன்னது? எப்போ? 40 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது. இன்னுமே நிறைவேற முடியலையே, நிறைவேறலையே. பண்பாட்டு சீரழிவுகள், பண்பாட்டு சீரழிவுகள்லாம் இப்ப நம்ம தெரிஞ்சு போச்சு. என்னென்ன அமெரிக்கால நடக்கிறது நம்ம இங்க நடக்கிறோம். வேலண்டைன்ஸ் டே அங்க போனா உடனே இங்க வேலண்டைன்ஸ் டேல அதுதான் கொண்டாடுறோம். நம்ம பொங்கல் கொண்டாடுறது இல்லை. நேற்று திருவண்ணாமலை போயிட்டு வந்த வர வழியில பார்த்தா எங்க பார்த்தாலும் அந்த தீபத்தை ஏற்றி வச்சிருக்காங்க வீட்டுல எல்லாம். அவ்வளவு சந்தோஷமா இருந்தது எனக்கு உண்மையில. எங்க பார்த்தாலும் நான் கேட்டது என்னோட கூட வந்திருக்கேன், இன்னும் பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. எங்க பார்த்தாலும் வீட்டுக்கு வெளியில, கடையில, மேல, வாசல்ல எங்க பார்த்தாலும் அப்படியே தீபத்தை ஏற்றி வச்சிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம். இதை காப்பாற்றுவதுதான் நம்முடைய பெருமை. தமிழன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்முடைய மொழி உலகத்திலே பழமையான மொழி. ஆனா இன்னைக்கு யாராவது தமிழ் பேசிட்டு இருக்காங்களா? தமிழ் இருக்கா தமிழ்நாட்டுல? அடுத்தது சமூகம், சில பதிவுகள் ஒரு புத்தகத்தை நூலை எழுதியிருக்கிறாரு. தமிழகம் எங்கே போகிறது? இது போன்ற ஒரு 19 நூல்களை ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த நூல் 20வது நூல். போர்கள் ஓய்வதில்லை. இந்த நூல்ல எவ்வளவு சாதனைகள் இருக்கு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வேற எந்த கட்சியும் இந்த நூல்ல இருக்கிற ஏதாவது ஒரு சாதனை இவங்க யாராவது பண்ணிருக்காங்களா? ஒரு சாதனை நான் கேட்கிறேன். எந்த துறையில, எந்த துறையில? ஏன்னா அதை பத்தி தெரியாது அவங்களுக்கு. கேட்டா இந்த மாடல் அந்த மாடல் சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த மாடலும் கிடையாது. எம்பாசிடர் மாடல். ஆனா சரி, அது உள்ள நான் போகல. நான் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க வாழ்க்கை மாறிடுமா? முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கை, அப்படி சந்தோஷமா ஆயிடுவாங்களா? அதுதான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயா சொல்லி நம்ம 108 ஆம்புலன்ஸ் விட்டு இருக்கிறோம் இந்தியா முழுவதும். இதனால கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்றுறோம். அந்த உயிரில் எத்தனை முக்கியமான யாருன்னா பெண்களை காப்பாற்றிருக்கிறோம். பேரும் காலத்துல என்ன அமைச்சரா ஐயா ஆக்கினார், டெல்லிக்கு அனுப்பிச்சாரு. அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? அமைச்சரானது பிறகு நான் அவர்கிட்ட கேட்கிறேன், அப்பா என்ன பண்ணணும்? ஒண்ணுமே ஒரு சிந்தனை, ஒரு நொடிகள் யோசிக்கல. ஜனாதிபதிக்கு கிடைக்கின்ற வைத்திய வசதி சாதாரண குப்பம் சுப்பம் முனி எனக்கு கிடைக்கணும், அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ? அடுத்த நாள் நான் பிரதமரை பாக்குறேன், மன்மோகன் சிங், அன்றைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் பாக்குறேன். அவர்கிட்ட கேட்டேன், சார் வாட் ஷுட் ஐ டூ? அவரும் இதுதான் சொல்றாரு. நான் சின்ன வயசுல, நான் கிராமத்துல இருந்தேன், எனக்கு மருத்துவ வசதி இல்லை, எனக்கு கண் பார்வை பண்ணது காரணம் அதுதான். நீ கிராமத்துல மருத்துவத்தை நீ கொண்டு வரணும். அதே 2 பேருக்கும் அதே யோசனைகள் தான். பிறகு அதெல்லாம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தோம். அதெல்லாம் பல மாற்றங்கள் கொண்டு, இதுதான் திட்டங்கள், இதுதான் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற திட்டங்கள், இதுதான் உண்மையான திட்டங்கள். 1000 ரூபாய் நான் கொடுத்துட்டேன், 1500 ரூபாய் கொடுத்துட்டேன், 2000 ரூபாய் கொடுத்து உங்க காசா கொடுத்தீங்க? எங்க காசு, அரசாங்கம் காசு, நாங்க வரி கட்டின பணம். அது அவங்களுடைய வாழ்க்கையோட உயர்ந்துடுச்சா? ஐயா சொல்றது என்ன? கடைய முடியா, பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாம இருக்கும், போதைய ஒழிங்க, இந்த பசங்க பிள்ளைங்க எல்லாம் நல்ல எதிர்காலம் இருக்கும், விவசாயத்தை பெருகுங்க, தமிழ்நாடு வளமா இருக்கும், விவசாய